நெக்ஸ்ட் நம்ம சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட்ஸை வந்து ஒரு காம்பினேஷனாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு நெட்வொர்க்கில் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனுடைய பேசிக் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, காம்பனன்ட்ஸை வந்துட்டு நம்ம சீரீஸ்லேயுமே கனெக்ட் பண்ணியிருப்போம் அண்ட் சில காம்பனன்ட்ஸை வந்து நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அதனால் நமக்கு நிறைய லூப்ஸ் அண்ட் நிறைய கரண்ட் பாத் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, சம் ரெசிஸ்டர்ஸ் ஷேர் சேம் கரண்ட், அதை நம்ம வந்து சீரீஸ் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சேம் வோல்டேஜை வந்து ஷேர் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பேரலல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீரீஸ் எப்படி இருக்கும், பேரலல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ சீரீஸ் பேரலல் சர்க்யூட்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கெல்லாம் சீரீஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பேரலாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் லாஸ்ட்டாக நமக்கு தேவையான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். அண்ட் அது மூலமாக நம்ம ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா we can calculate என்ன அன்னோன் வேல்யூ இருக்கோ கரண்ட் ஆர் வோல்டேஜ் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சீரீஸ் பேரலல் சர்க்யூட்டை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒன்று சீரீஸ் பார்ட் இல்லைனா பேரலல் பார்ட்டை ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அது ஜஸ்ட் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். பிகாஸ் ஒரு சீரீஸுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, பேரலுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபார்முலா வைஸாக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதை பொறுத்து சர்க்யூட்டை வந்து நம்ம ரீட்ரா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி ஒரு 2 ரெசிஸ்டர் இருக்குது அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நமக்கு அகெயின் ஒரு 2 ரெசிஸ்டர் இப்படி பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே சீரீஸில் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணி நம்ம ஒரு ரெசிஸ்டராக இப்படி வந்து மாற்றிக்கலாம். அண்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரலில் இருக்குது. ஸோ பேரலல் லாவை அப்ளை பண்ணி இதை நம்ம இன்னொரு ரெசிஸ்டராக இப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சர்க்யூட் நமக்கு இப்படி கன்வெர்ட் ஆகிடுச்சு. அகெயின் இது ரெண்டுமே எப்படி இருக்குது, சீரீஸில் இருக்குது. ஸோ இதை ஃபர்தராக நம்ம வந்து ஒரே ஒரு ரெசிஸ்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேல்குலேட் பண்ண ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி அன்னோன் வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சீரீஸ் பார்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், பேரலல் பார்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரண்ட் வந்து டிவைட் ஆச்சு அப்படின்னா தட் இண்டிகேட்ஸ் இட் இஸ் அ பேரலல் பாத் அப்படின்னு. ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரெசிஸ்டன்ஸில் எப்போவுமே சீரீஸ்னால் ஜஸ்ட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் பேரலாக இருக்கும்போது இட் இஸ் 1/R1 + 1/R2. ஆனால் இதில் நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1/R. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 1/R1 + 1/R2 மட்டும் கேல்குலேட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 3/2 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம அப்படியே ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துருவோம். ஆனால் திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் 1/R. அப்போ இதிலேருந்து நமக்கு R வேல்யூ என்ன கிடைக்கணும், R is equal to 2/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷனில் உங்களுக்கு 3/2 இருக்கும், 2/3 இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் நாங்கள் டக்குன்னு அப்படி சால்வ் பண்ணும்போது 3/2 நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ பேரலில் எப்போவுமே 1/R கண்டுபிடிச்சிட்டு அகெயின் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணால் தான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி டோட்டல் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் பவரை கூட நம்மளால் வந்து கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் பவரையுமே வந்து பார்த்துருப்போம். P = V × I அப்படிங்கிறது வந்துட்டு பேசிக் ஈக்குவேஷன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து வோல்டேஜ் தெரியாது, கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கும்போது யூ கேன் யூஸ் P = I²R. இன்கேஸ் வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கும்போது P = V²/R அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்து சர்க்யூட்டை நம்ம ரீட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் unless and until we arrive at a single component value. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஒரு குவிக் ஃபார்முலா ஷீட்டையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்.
ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சீரீஸ்னால் எப்போவுமே என்ன பண்ணணும், நம்ம ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணுவோம். பேரலல் அப்படின்னா யூ கேன் யூஸ் ப்ராடக்ட் ஆர் சம் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ண சில சாம்பிள் கொஸ்டின்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், போத் தியரிட்டிக்கல் அண்ட் கான்செப்டுவல். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.